கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்களான அன்பை வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு பிதாவின் தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகனத்தை எடுத்துக் கொள்வோம். பிரதர் சொன்ன மாதிரி வேலை வந்தது என்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நினைவு கூறுதல் நாள்ல எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 2 நாள் இருக்கா? இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு நடுவுல. சரிங்களா? இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சுன்னா நாளைக்கு ஒரே நாள் தான் இருக்கு. அப்ப வேலை வந்துடுச்சு. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா the time has come. ஓகேங்களா? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல முதலாம் வருகையில வரும்போது ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தெரிய வந்தது இல்லைங்களா? ஒரு சில விஷயங்கள் அவருக்கு மறைக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனா அவரு கடைசியில அவர் அந்த இறக்கும் தருவாயில வரும்போது எல்லா விஷயமும் அவருக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணப்பட்டுருச்சு. ஓகேங்களா? அப்போ அவருக்கு தெரிந்த விஷயங்களும் இருந்திருக்கு, தெரியாத விஷயங்களும் இருந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு மரணம் எப்போ வரப்போகுதுன்றத அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? ஓகேங்களா? ஜீசஸ் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்களா பார்க்கலாம். அதை அவர் எப்படிதான் தெரிஞ்சுக்க முடியும்? கிறிஸ்து அவரு கரெக்டா இந்த டைம்ல தான் நான் இறக்க போறேன், என்னோட ஓட்டம் முடிய போகுது, இந்த ஒரு உலகத்துக்கு ரட்சிப்பு வரப்போகுது அப்படின்றத அவர் எப்படி தெரிஞ்சிருந்திருக்கலாம்? அதான் தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமா. தீர்க்கதரிசி அவங்க வசனங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த வசனங்களை அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா அது ஒரு 40 நாள்ல படிச்சு அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. யூதாஸ் காட்டி கொடுக்க பொறுத்தும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. பேதுரு மறுதளிக்க பொறுத்தே அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா முன்கூட்டியே அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாரு. எப்படி அப்படி பாத்தீங்கன்னா தேவன் அவர்கிட்ட பேசினாரு. ஆனா எப்படி பேசினாரு அப்படி பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன வசனங்கள் மூலமா அவர் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ அவரோட பிறப்பு இறப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் குறித்து 65 தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்கு பைபிள்ல. எத்தனைங்க? 65 தீர்க்க தரிசன வசனங்கள். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 24 மணி நேரம்ன்றது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு பீரியடா இருந்திருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு அவரோட பிறப்பு குறித்து எங்க ஒரு தீர்க்க தரிசன வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள 1000 மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள 1000களுக்குள்ளே சிறிதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடைய. இது பழைய ஏற்பாட்டுல தீர்க்க தரிசன வசனத்துல சொல்லப்பட்டுருச்சு. இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருந்து தான் வருவாருங்க? பெத்லகேம்ல இருந்து தான். யூதேயா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பெத்லகேம்ல அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்க இருந்து தான் வராரு. ஓகேங்களா? இப்போ நாம நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்கூல் போய் சேர்க்கணும் வைங்களேன். எப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் பார்ப்போம்? இருக்கிறதுல ஒரு பெஸ்டான ஸ்கூல். இல்லை ஒரு துணி எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாலும் என் புள்ள கம்மி விலையிலாம் துணி போடக்கூடாது, இருக்கிறதுலே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு விலையில துணி போடணும். எது பண்ணாலுமே நம்ம பிள்ளைக்கு எப்படி தான் பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப எப்படி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒன்று தான் நம்ம பார்ப்போம் உலகத்தில் இருக்கக்கூடிய நாமளே. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்திருக்கார், அவருடைய அப்பா பிதா எப்படி அவர் பிறக்க வச்சிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மி இல்லைங்களா? யூதாவில் உள்ள 1000களுக்குள்ளே சிறிதா இடம். யூதா டிஸ்ட்ரிக்டே சின்னது, அதுக்குள்ளார பெத்லகேம்னு ஒரு இடம். ஓகேங்களா? அவரோட பிறப்பை குறித்து நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை தெரு கூட இருந்திருக்குமா இல்லையான்னு தெரியல அந்த பெத்லகேம்ல. ஏன் அப்படின்னா இந்த தெரு இந்த நம்பர் அப்பெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. முன்னாடி அவர் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வச்சிருந்துருப்பாங்க. அப்போ ஒரு தெரு கூட ஒருவேளை இருந்திருக்கலாம். ரொம்ப ஒரு சிறியதான ஒரு இடத்துல யாரை பிறக்க வச்சிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய தாழ்மை எங்க தெரியுது அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே தெரிய ஆரம்பிச்சு. இந்த உலகத்துக்கே சத்தியத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இங்க உலகத்துக்கு வரும்போது என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான உரிமைகள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய உரிமைகள், அவருக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாத்தையுமே பரலோகத்திலே அவர் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா ஒப்படைத்து விட்டுட்டு தான் எங்க உலகத்துக்கு வந்திருக்காரு. முதலாம் வருகையில இல்லைங்களா? அப்போ இங்க வரும்போது பாத்தீங்கன்னா அவரு பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் யார்கிட்ட தான் அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன்கிட்ட தான். நம்மளாம் பேசுறோம் இல்லைங்களா? வாய்க்கு வந்தாலும் நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா பேசிடுறோம். அப்போ
ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கே சத்தியம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிற ஒருத்தவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவருடைய பிதாவோடைய அந்த ஒரு கரங்கள் அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இருக்காரு. அந்த ஒரு பிதா என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா பேசினாரு தவிர, அது தவிர்த்து ஒரு வார்த்தை கூட அவர் என்ன பண்ணல பாத்தீங்கன்னா வீணா பேசல. அப்போ இப்படி எந்த அளவுக்கு அவர் கீழ்ப்படிதலா, எந்த அளவுக்கு அவர் எப்படி இருக்காரு பாத்தீங்கன்னா தாழ்மையான ஒரு குணத்துல இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அவருடைய இறப்பு குறிச்சி வசனம் எங்க இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சேனைகளுடைய நகரமே, இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடும்படி இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். கன்னத்துல அடிச்சாங்கன்றத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அந்த கடைசி டைமிங்ல அவர் எப்படியோ அவர் என்னென்னமோ அவங்க என்ன பண்றாங்க அப்படி பார்த்தா துன்புறுத்துறாங்க. அப்ப கோலினால் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கோல் எதை குறிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம். இயேசு கிறிஸ்து கிட்ட இவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் அதாவது உலகத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா 1000 குற்றவாளிகள் சேர்ந்து ஒரு நியாயாதிபதி என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க, அவருக்கு மரண தண்டனையை கொடுக்குறாங்க. இந்த உலகத்துல யாராவது பெர்ஃபெக்டா இருக்காங்களா? யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. ஒரே ஒரு பெர்ஃபெக்டான பர்சன் யாரு இருந்தாங்க அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பெர்ஃபெக்டான ஒரு பர்சனை உலகத்துல இருக்கிற எல்லா குற்றவாளிகள், அதாவது அந்த 1000 குற்றவாளிகளும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவரை குற்றம் செய்தாங்க. இந்த மாதிரி உலகத்துல எங்கேயுமே நடந்தது இல்லை. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எதுக்காக அவர் பொறுத்துக்கிட்டாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் தேவன் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு தேவன் கொடுத்த அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கோசரம் அவர் என்ன பண்ணாரு அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துகிட்ட எப்படிதான் பேசினாருங்க? டைரக்டா பேசினாரு. இவர் குறித்த விஷயங்கள் அவரே சொல்லியிருந்திருக்கலாம் இல்லைங்களா? தேவனே என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும், இந்த மாதிரிலாம் நடக்கும், இப்படி இப்படிலாம் நடக்கும் அப்படின்றத. ஏன்னா எவ்வளவு இடத்துல தேவன் பேசினாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன் தேவன் ஸ்ட்ரைட்டா இயேசு கிறிஸ்து கிட்ட பேசல? அதான் ஏன் தீர்க்க தரிசனம் மூலமா ஏன் பேசணும்? வசனத்தின் மூலமா. நமக்கு யார் ரோல் மாடலுங்க? அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்னு நினைக்கிற நாம எல்லா விதத்திலும் நம்ம எப்படிதான் பின்பற்றி ஆகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றி ஆகணும். த ஃபர்ஸ்ட் பைபிள் ஸ்டூடெண்ட் யார் தெரியுங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இப்போ நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? வசனத்தை படிச்சு வசனம் மூலமா தேவன் பேசுறாரு, அதன் மூலமா நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த விஷயத்த முதல்ல யார் பண்ணாங்க அப்படி பார்த்தா இந்த உலகத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. டைரக்டா எந்த விஷயத்தையும் தேவன் என்ன பண்ணல அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்துவ குறிச்சோ நீங்க இப்படிதான் நடக்கணும்னு சொல்லியோ தேவன் டைரக்டா அவர்கிட்ட பேசல. எல்லாத்தையுமே எந்த ஒரு மூலியமா பேசியிருக்காரு அப்படி பார்த்தா வசனம் மூலியமா தான் தேவன் இயேசு கிறிஸ்துவ பேசுகிறார். இப்ப நாமளும் எப்படிதான் படிக்கிறோம் அப்படி பார்த்தா வசனத்தின் மூலியமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தா தேவன் பேசினாரு அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாத்துலயுமே ரோல் மாடலா இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஃபர்ஸ்ட் பைபிள் ஸ்டூடெண்டா யார் தான் ரோல் மாடலா இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனால தானே அவருடைய அடிச்சுடுவர்களை பின்பற்றுகிற நம்ம இல்லைங்களா? அவருடைய அடிச்சுவட பின்பற்றோம் அப்படின்னா அவர் எப்படி நடக்கிறாரோ அதே மாதிரியே நம்மளும் நடக்கணும். இதை தேவன் இதை கூட எதனால தான் வச்சிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வரப்போறாங்க 2000 வருஷம் கழிச்சு வரப்போற பிள்ளைகள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் இயேசு கிறிஸ்து கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு அப்படி பார்த்தா அந்த ஒரு விஷயத்த கூட டைரக்டா இயேசு கிறிஸ்து கிட்ட பேசாம என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா வசனத்தின் மூலமா பேசியிருக்காரு. அதே விஷயத்த தான் நம்மளும் என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா அவரை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நம்மளும் இந்த ஒரு விஷயங்கள் நம்ம பண்றோம் அப்படின்றத பாக்குறோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 24 தீர்க்க தரிசனம் அவரோட அந்த 24 மணி நேரத்துல கடைசி தருவாயில அவர் என்ன பண்ண போறாரோ 24 மணி நேரத்துல 24 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதலை குறிச்சு 4 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பிறப்பை குறிச்சு 12 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் மினிஸ்ட்ரி பண்ணாரு இல்லைங்களா? இந்த உலகத்துல அவர் அந்த ஒரு எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்றது ஊழியங்கள் செஞ்சார் இல்லைங்களா? ஊழியங்களை குறிச்சு கிட்டத்தட்ட 21 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே அவர் எங்க இருந்து தான் கத்துக்கிட்டாரு இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவரு அந்த ஒரு புத்தகத்துல தான் தேவன் கொடுத்த அந்த தீர்க்க தரிசன புத்தகத்துல இருந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். தீர்க்க தரிசனங்கள் அவருக்கு ரொம்ப முக்கியமானதா ஒன்னா இருந்திருக்கு. யாருக்கு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும்
அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை அறிவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரையிடுகிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேல் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப இந்த உலகத்துல ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது கூட அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படி பார்த்தா தேவன் முன்குறிச்சு சொல்லிட்டார். தானியேல படிக்கிறோம் இல்லைங்களா, 70 வார தீர்க்க தரிசனம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தானியேல் வந்து கேட்கிறாரு தேவன்கிட்ட, தேவனே அவ்வளவுதானா, இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளவுதான், இந்த நகரம் வந்து இல்லாம போயிடுமா, இதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தானியேல்கிட்ட தேவன் சொல்றாரு, இல்ல இல்ல, இன்னும் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், 70 வாரங்கள் நான் கொடுக்க போறேன். அப்ப 70 வாரம்னா என்னதுங்க தீர்க்க தரிசனம் இதுல? 70 வாரம் அப்படின்னா 490 நாட்கள். ஓகேங்களா? அப்போ ஒரு நாள் ஒரு வருஷம் அப்படின்னா மொத்தம் 490 வருஷம் யாருக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றத யார் சொல்றா பாத்தீங்கன்னா தேவன் தானியேல்கிட்ட சொல்றாரு. ஓகேங்களா? அப்போ அந்த 490 வருஷங்கள் யாருக்கு வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கடைசி ஒரு வாரம் 69 வாரம் போனதுக்கு அப்புறம் கடைசி ஒரு வாரம், அதாவது 7 நாள், 7 நாள் என்பது 7 வருஷம். அப்ப அந்த 7 வருஷம் என்ன அப்படின்னா அந்த வசனம் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அவருடைய உடன்படிக்கையை அவர் தெரிய பண்ணுவார், எல்லாத்துக்குமே தெரிய பண்ணிட்டு அதை பாதி சென்ற போது, அந்த வாரத்தின் பாதி சென்ற போது உடன்படிக்கையை தெரிய பண்ணுவார். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீதி வாரம் என்ன பண்ணுவார் அப்படி பாத்தீங்கன்னா அந்த காணிக்கைகள் அப்புறம் வந்து அந்த பலிகள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார் பாத்தீங்கன்னா ஒழிய பண்ணுவார் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அந்த கடைசி அந்த ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வசனம். ஓகேங்களா? மொத்தம் 7 நாள் என்பது 7 வருஷம். அப்ப 7 வருஷத்துல பாதி வாரம் சென்ற பின்பு 3.5 வருஷம் யாரோட மினிஸ்ட்ரி அப்படி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஊழியங்கள் செஞ்சது இந்த உலகத்துல. அவர் 3.5 வருஷம் கழிச்சு என்ன ஆயிட்டாரு பாத்தீங்கன்னா மரித்துட்டாரு. அதுக்கப்புறமும் அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த காணிக்கைகள் பலிகள் எல்லாமே ஒழிய பண்றதுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம். அந்த 3 வருஷம் யார் செஞ்சா? அப்போஸ்தலர்கள். எப்படி அப்படி பாத்தீங்கன்னா அந்த 3.5 வருஷம் வரைக்குமே இன்னும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அந்த 3.5 வருஷம் கழிச்சுதான் இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, அப்போஸ்தலர் பவுல் பர்னபா எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா முதலாவது உங்களுக்கு தான் நாங்க சொல்ல வேண்டியது இருந்துச்சு, நீங்க அதை வந்து எங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டீங்க, அவாய்ட் பண்ணதுனால நான் இப்ப எங்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா புறஜாதிக்கு போறோம் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா. அந்த புறஜாதிக்கு போகக்கூடிய டைம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த 7 வருஷம் முடிகிற டைம். இயேசு கிறிஸ்து மரிச்சு 3.5 வருஷமும் முடியுது. அந்த ஒரு வாரம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த ஒரு வாரமும் முடிஞ்சு அவங்க வந்து எங்க போறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாய்ப்பை அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா புறஜாதி ஜனங்களுக்கு கொண்டு போறாங்க அப்படின்றத பாக்குறோம். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவன் வந்து நீங்க தான் வந்து போய் ஆகணும் உலகத்துக்கு அப்படின்னு அவர் சொல்லல, சுயாதீனம் இல்லைங்களா. ஆனா யார் போக போறாங்களோ அது எல்லாமே என்ன நடக்கணும், என்ன பேசணும், என்ன செய்யணும் அப்படின்றத முன்னாடியே தேவன் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டார். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் எல்லாத்தையுமே தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்படி பார்த்தா நிர்ணயிச்சுட்டாரு. இது எல்லாமே தேவன் நிர்ணயித்த ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சமாதானம் கிடைக்கும். இல்லாம இது வந்து ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டோம் அப்படின்னாவே நமக்குள்ளார என்ன இருக்காதுங்க, சமாதானம் இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கையில இதுதான் நடக்க போகுது, அது நம்ம விருப்பப்பட்டாலும் சரி, அதுல நம்ம விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் சரி, தேவன் நிர்ணயிக்கப்பட்டது நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண ஆகும் பார்த்தீங்கன்னா நடந்தே தீரும் இல்லைங்களா. அப்ப நடக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தேவ சமாதானத்தோட இருக்கணும். ஒருவேளை நமக்குள்ள அந்த ஒரு அந்த நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் தேவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்குள்ள வரல அப்படின்னா நம்ம மைண்ட் எப்படி ஆயிடும் அப்படி பார்த்தா மிகப்பெரிய ஒரு குலைச்சலுக்குள்ளார போயிடும் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்ப அந்த 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சது, அவரு மரித்துட்டாரு, அவரு உடன்படிக்கையை தெரிய பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு 3.5 வருஷம் அப்போஸ்தலர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஊழியம் செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்தை அவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே ஸ்ட்ரைட்டா இப்ப யாருக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் போகுது அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஒரு அழைப்பு போகுது அப்படி பாத்தீங்கன்னா புறஜாதி ஜனங்களுக்கு போகுது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஏன் வந்து இயேசு கிறிஸ்து கரெக்டா 30 வயசுலதான் வந்து ஞானஸ்தானம் எடுத்து வரணும்? அவர் 20 வயசுல கூட வந்திருக்கலாம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா இது எல்லாமே முன்னாடியே தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, நிர்ணயிக்க பண்ணிட்டாரு. கரெக்டா அந்த ஒரு விஷயம் நடக்கிறத கூட தேவன் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு டைமிங்கோட நோட் பண்ணிருக்காரு. பாருங்க, இவர் எப்போ ஊழியத்துக்குள்ளார வரணும் அப்படின்னு லூக்கா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திபேரு ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே
பொந்தி பிலாத்து யூதருக்கு தேசாதிபதியாயும் ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கும் அதிபதியாய் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய. இது என்ன அப்படி பாத்தீங்கன்னா திபேரியு ராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா. அவர் யாரு அப்படி பாத்தீங்கன்னா ரோம ராஜா. இந்த சீசர்னு சொல்றாங்க இல்லைங்களா, திபேரி சீசர். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் யாரு அப்படி பார்த்தா அகஸ்து ராயன். அகஸ்து ராயன் யாரு தெரியுதுங்களா? யாருங்க? அகஸ்து ராயனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு வரும் இல்லைங்களா. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த போது இருந்த ஒரு ராஜா. அந்த ராஜாவுடைய அந்த ஒரு ஆட்சிக்கு பின்னாடி திபேரி ராயன் வராரு. திபேரி ராயன் வந்து 15ஆம் வருஷத்துல இப்ப என்ன நடக்குது அப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து எல்லாமே நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல யார் யாரெல்லாம் வந்து அதாவது அந்த ஊழியம் ஸ்டார்ட் ஆகும்போது யார் யாரெல்லாம் எந்தெந்த ஒரு பொசிஷன்ல இருக்கணும்ன்றதுக்கு முதற்கொண்டு தேவன் என்ன பண்றாரு அப்படி பார்த்தா முன்னாடியே நிர்ணயிச்சிட்டார். இந்த பொந்திய பிலாத்து இருக்கணும், ஏரோது காற்பந்து தேசமாகிய அதான் இந்த ஏரோது பிலிப்பெல்லாம் யாரு அப்படி பார்த்தா பெரிய ஏரோது இருக்காரு இல்லைங்களா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இறந்துருவாரு இல்லைங்களா, அவங்களுடைய பசங்க. இந்த பிலிப்புன்றவர் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகோதரன் மனைவிய கூட இருந்துகிட்டு தவறு செய்வார் இல்லைங்களா. அப்போ கூட வந்து யோவான் ஸ்நானகன் போய் கேட்கும்போது அவரோட தலையை வெட்டுவார் இல்லைங்களா, அவர் தான் அந்த பிலிப்பு. ஓகேங்களா, அப்போ ஊழியத்துக்குள்ளார தேவன் இயேசு கிறிஸ்து வரும்போது யார் யாரெல்லாம் வந்து அந்த பொசிஷன்ல இருக்கணும்ன்ற முதற்கொண்டு யாரு நோட் பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா தேவன் வந்து நோட் பண்ணியிருக்காரு பாருங்க, நிர்ணயிக்கப்பட்டு வச்சிருக்காரு. லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியரும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை. இவர் யாரு அப்படி பார்த்தா நம்ம யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் எந்த டைமிங்ல வராரு அப்படி பாத்தீங்கன்னா அண்ணா காய்பா பிரதான ஆசாரியரா இருந்த ஒரு டைம். அப்பதான் யார் உள்ளார வரா அப்படி பார்த்தா இந்த ஊழியத்துக்குள்ளார யார் வரா அப்படி பார்த்தா யோவான் ஸ்நானகன். அப்ப இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனம் யார் ஊழியத்துக்கு வரதுக்கான ஒரு வசனம் அப்படி பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் உள்ளார வராரு. யோவான் ஸ்நானகன் உள்ளார வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மாசம் கழிச்சு அடுத்தது யார் வராருங்க? இயேசு கிறிஸ்து வரார் இல்லைங்களா. அப்ப யோவான் ஸ்நானகன் வந்ததுக்கு அப்புறம் 6 மாதம் கழித்து கரெக்டா ஒரு 6 மாசம் கழிச்சு இப்ப யார் வந்து ஊழியத்துக்குள்ளார வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வராரு. அப்போ பிறப்புல மட்டும் யோவான் ஸ்நானகன் முந்தினவர் இல்ல, ஊழியத்திலும் யார் இப்ப முந்தினவரா இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் யோவான் ஸ்நானகன் முந்தினவரா இருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்பதான் வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் ஒரு சில வசனங்கள்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவி புறாவை போல் இறங்கி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீர் என்னுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமா இருக்கிறேன். அதான் வந்து தேவன் வந்து அப்பதான் வந்து ஓப்பனா சொல்றாரு. இந்த ஒரு அவரோட 30வது வயசு 29 வயசு முடிஞ்சு 30வது வயசு வர வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்துக்கு வந்தது இல்லை. அந்த ஒரு ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் யாருக்குமே கிடைக்காத ஒரு வார்த்தை யாருக்கு கிடைக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கிடைக்குது. ஒருவேளை யோவான் ஸ்நானகன் வந்து மெசியாவா இருந்தார் அப்படின்னா யோவான் ஸ்நானகன் உள்ளார வரும்போது என்ன பண்ணியிருந்திருக்கும்? இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா, ஆனா சொல்லப்படல. இயேசு கிறிஸ்துக்கு தான் கரெக்டா எந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா நீர் என்னுடைய தேசகுமாரன் உம்மில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஊழியம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. யோவான் ஸ்நானகன் வராரு, 6 மாசம் கழிச்சு இயேசு கிறிஸ்து ஸ்டார்ட் பண்றாரு. இயேசு கிறிஸ்து ஸ்டார்ட் பண்றாரு ஊழியத்தை. ஸ்டார்ட் பண்ணி 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 6 மாசம் ஆகுது, அப்படியே போய்கிட்டே இருக்கு. கரெக்டா அவரோட 3ஆம் வருஷத்துல கரெக்டா அவர் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா வேலை வந்ததுன்றத புரிஞ்சுக்கிறாரு. அவருடைய எல்லா ஊழியங்களும் ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்றத இயேசு கிறிஸ்து புரிஞ்சுக்கிறாரு. எப்படி புரிஞ்சுருந்திருப்பாரு? இந்த டைமிங்ல தான் நான் உள்ளார வரணும், யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் எடுத்து 6 மாசம் கழிச்சு நான் உள்ளார வரணும், ஊழியத்துக்குள்ளார வரணும். இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 3.5 வருஷம் நான் ஊழியம் செய்யணும். 3.5 வருஷத்தோட முடிவுல இந்த ஜீவனை விட்டு நான் இந்த ஊழியத்தை கம்ப்ளீட்டா செஞ்சு முடிக்கணும்ன்றத இயேசு கிறிஸ்து எப்படி புரிஞ்சுருந்துருக்கலாம்? ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? தீர்க்க தரிசனம் மூலியமா புரிஞ்சுருந்துருக்கலாம். அத இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு ஊமை மூலியமா. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஒரு ஊமை சொல்றாரு. யாரு அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட சொல்றாரு. இந்த வச்சு அவங்க என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா அவங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒருவன் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு,
அந்த திராட்சை தோட்டத்தை மத்தியில இப்ப என்ன இருக்கு அப்படி பார்த்தா ஒரு அத்தி மரத்தை நட்டு வச்சிருக்காங்க. அந்த அத்தி மரம் நட்டு வச்சதுல ஒரு கனியை தேடுறாங்க. ஆனா அந்த கனி என்ன பண்ணல அப்படி பார்த்தா கனி கொடுக்கல. 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போட்டு இது நிலத்தையும் ஏற்றுக்கொள்கிறது, ஏன் கிடைக்கிறது? அதாவது பாத்தீங்கன்னா அந்த தோட்டக்காரனை பார்த்து எஜமான் பார்த்து சொல்றாரு, நான் 3 வருஷமா என்ன பண்றேன், இந்த அத்தி மரத்துல கனியை தேடுறேன். ஆனா 3 வருஷமா இது என்ன பண்ணல, கனி கொடுக்கல. இதுக்கு மேல எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, வெயிட் பண்ண முடியாது. இது தேவையில்லாம இந்த நிலத்தை என்ன பண்ணுது, கெடுக்குது. அதனால நீ என்ன பண்ற அப்படின்னு சொன்னா வெட்டி போட்டுரு அப்படின்னு சொல்லும் போது தோட்டக்காரன் சொல்றாரு, எவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க. நான் நல்லா எரு அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போட்டு உரம்லாம் போட்டு நான் என்ன பண்றேன் அப்படி பார்த்தா இதுல கனி வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு பார்த்தா தோட்டக்காரன் எஜமான் கிட்ட கேட்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இதுதான் ஒரு ஓமை. அப்போ மொத்தம் எத்தனை வருஷம், 3 வருஷம் ஒரு கனியை தேடி இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் என்ன பண்ணிருக்காரு அப்படி பார்த்தா இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டைமிங் கேட்டிருக்காரு. மொத்தம் 4 வருஷம் இப்ப யாருக்கு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி பார்த்தா அந்த அத்தி மரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அத்தி மரம் யாரை குறிக்கும், இஸ்ரேல் ஜனங்களா? வசனம் ஆனா இப்படி இருக்கீங்களே, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனையின் கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் இஸ்ரவேலின் வம்சமே. என்னதுங்க? போதும். திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அப்ப திராட்சை தோட்டம் யாருங்க? ஆக்சுவலா இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல ஃபர்ஸ்ட் அவருக்கு திராட்சை தோட்டமா இருந்தது யாரு அப்படி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான். இதை ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, ஏசாயால படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நான் திராட்சை தோட்டமா யாரை வச்சிருந்தேன் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் வச்சிருந்தேன். கனியை தேடினேன், கனி கொடுத்தாங்க. ஆனா அந்த கனி எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா கசப்பான ஒரு கனியா ஆயிடுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், நல்லா எரு உரம்லாம் போட்டேன். ஆனா அது எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா ஒரு கசப்பான ஒரு கனி வந்துருச்சு. அதனால என்ன பண்ண பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த விட்டுட்டேன். ஆனா புதிய ஏற்பாட்டுல சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த திராட்சை தோட்டம் இல்லைங்களா, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப அந்த திராட்சை செடிகள் யாரை குறிக்குது அப்படி பாத்தீங்கன்னா திருச்சபையை குறிக்குது. ஓகேங்களா? அந்த திராட்சை செடிகள் யாரை குறிக்குது அப்படி பார்த்தா திருச்சபையை குறிக்குது. அந்த திராட்சை தோட்டக்காரன் இருக்காரு இல்லைங்களா, அது யாரு அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. இப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படி பார்த்தா திராட்சை தோட்டத்தின் நடுவுல ஒரு அத்தி மரம் இருந்திருக்கு. அந்த அத்தி மரத்துக்கோசரம் இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பறிஞ்சு பேசுறாரு. ஓகேங்களா? அப்போ திராட்சை தோட்டம் ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்களா இல்ல அத்தி மரம் ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்களா? திராட்சை தோட்டம் தான் ஃபர்ஸ்ட் வச்சு. அப்போ நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாருங்க, முன்குறிச்சிட்டாரு. அப்போ திருச்சபை என்ன பண்ணிருக்காரு அப்படி பார்த்தா இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடியே யாரை முன்குறிச்சிட்டாரு பாத்தீங்கன்னா திருச்சபைன்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மிகுந்த ஒரு நல்ல கனியை கொடுப்பாங்க அப்படின்றத இது பண்ணிட்டாரு. அவங்களுக்கு மத்தியில தான் இப்ப யாரை வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு அத்தி மரம். ஏன் அந்த அத்தி மரத்தை வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அத்தி மரத்தை பார்த்து இப்ப யார் கத்துக்கணுங்க, திராட்சை தோட்டம் அது கத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ திராட்சை தோட்டம் தான் என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா முதல்ல வந்திருக்கு இல்லைங்களா. திராட்சை தோட்டம் யார் மூலியமா வந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா வந்துச்சு. அந்த அத்தி மரம் ஆபிரகாம் மூலியமா வந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் யார் மூலியமா வந்தாங்க, ஆபிரகாம் மூலியமா வந்தாங்க. ஆனா திருச்சபை யார் மூலியமா வந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா வந்துச்சு. இயேசு கிறிஸ்து பெரியவருங்களா ஆபிரகாம் பெரியவருங்களா? இயேசு கிறிஸ்து தான் பெரியவர். அப்போ இயேசு கிறிஸ்து தான் பெரியவர். அப்ப யார் இதுல பெரியவங்க அப்படி பாத்தீங்கன்னா திருச்சபை, அதாவது இந்த திராட்சை தோட்டம் தான் பெரியவங்க. யாரு அதுக்கப்புறம் வந்தவங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அத்தி மரம். ஏன் அத்தி மரத்தை திராட்சை தோட்டத்துக்கு நடுவில் வைக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டைம் கொடுப்பாரு தேவன். முடியாத பட்சத்துல அப்பயும் கனி கொடுக்கலையா, 3 வருஷம் டைம் கொடுத்துட்டாரு. 3 வருஷத்துக்கு அப்புறமும் கனி கொடுக்கலையா, இன்னும் 1 வருஷம் என்ன பண்ணுவாரு, இயேசு கிறிஸ்து பறிஞ்சு பேசுவாரு. அந்த 1 வருஷமா அவங்க கனி கொடுக்கல அப்படின்னா அதை என்ன பண்றாங்க அப்படின்னா வெட்டி நெருப்புல போட்டுருவாங்க. இதே விஷயம் தான் யாருக்கும் நடக்கும் அப்படி பார்த்தா திராட்சை தோட்டத்துக்கு நடக்கும். அப்ப யாருக்கு பார்த்து கத்துக்கணும் அப்படி பார்த்தா அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டம் கத்துக்கணும். அவங்களுக்கு எப்படி 4 வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மாசம், அந்த ஒரு 4 வருஷம் தான் இவங்களுக்கு டைம் அப்படின்றத இயேசு கிறிஸ்து எங்க புரிஞ்சுக்கிட்டாரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓமையில புரிஞ்சுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் 6 மாசம் யார் இருக்கா அப்படி பார்த்தா யோவான் ஸ்நானகன் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஊழியம் செய்யறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3.5 வருஷம் யார் ஊழியம் செய்யறா அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 4 வருஷம் அங்கேயும் கொடுக்கப்பட்டுச்சு. அதே 4 வருஷம் தான் இந்த ஓமையில கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா. 3 வருஷம் பிளஸ் 1 வருஷம் அதே விஷயம் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 4 வருஷம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புறஜாதி, அதாவது அந்த ஒரு திராட்சை தோட்டம் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அத்தி மரத்தை பார்த்து கத்துக்கணும். ஓகேங்களா?
அப்போ இந்த ஒரு விஷயம் யாருக்கு புரியல அப்போ பாத்தீங்கன்னா சீஷர்களுக்கு புரியல. ஓகேங்களா? அந்த ஒரு இயேசு கிறிஸ்து இறந்துட்டு உயிர் தெழுந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்மாவுக்கு போவார். போகும்போது ஒரு 2 பேர்கிட்ட பேசிட்டே போவாரு. பேசிட்டு போகும்போது அவங்க சீஷர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, எங்க கூட ஒருத்தர் இருந்தாரு, திடீர்னு அவர் என்ன ஆயிட்டாரு பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாரு. எங்களை இப்படியே ஒரு என்ன பண்ணிட்டாரு அப்படி பார்த்தா அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, லூக்கா 24:25. லூக்கா 24:25. அப்பொழுது அவர்கள் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசத்திற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் இருக்கு. தீர்க்க தரிசன வசனம் மூலியமா தான் இயேசு கிறிஸ்து கத்துக்கிட்டாரு. அப்ப தீர்க்க தரிசன வசனமா சொல்லப்பட்டது எதையுமே இவங்க என்ன பண்ணல பாத்தீங்கன்னா கரெக்டா புரிஞ்சுக்கல. சொல்றாரு பாருங்க, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமை பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி, அதான் வந்து இயேசு கிறிஸ்து மாதிரி போல அவங்க கூட வேற யாரோ ஒருத்த மாதிரி பேசிட்டு போகும்போது இந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும், மோசேல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின தேவ வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்படியே எடுத்து காட்டுறாரு என்னென்னலாம் தீர்க்கதரிசன வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, இது எப்படி போய் முடியும், இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து உள்ளார வருவாரு, அவர் ஊழித்து செய்வாரு, அவர் வந்து மடிப்பாரு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்கும்ன்றத தீர்க்கதரிசன வசனங்கள் எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாருன்னா ஓபன் பண்ணி காட்டுறாரு. ஓகேங்களா? லூக்கா 24:45. லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவரை நோக்கி, இப்பதான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க எதனால வந்து இயேசு கிறிஸ்து வந்தாரு, இந்த ஊழியத்தை செஞ்சாரு, நம்மளுடைய வேலை என்ன அப்படின்றத அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அப்பதான் வந்து சீஷர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஒரு 4 வருஷம் ஊழியம் செஞ்சது, யோவான்ஸ்நானகன் முதல் இயேசு கிறிஸ்துவோட மரணம் வரைக்கும் இந்த ஊழியங்கள் செஞ்சது, அதுக்கப்புறம் இவங்க செய்யக்கூடிய ஊழியங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா புரிய வருது. அப்பதான் என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, வேலை வந்தபோது, அந்த வேலை வந்தபோது அவரோட கூட 12 அப்போஸ்தலரும் என்ன பண்ணாருங்க, பந்தி இருந்தார்கள். ஓகேங்களா? அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி தருவாயில யார் இப்ப அடிக்கப்பட போறா அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட போறாருன்றத யார் புரிஞ்சுக்கல, சீஷர்கள் புரிஞ்சுக்கல. ஆனா எப்போ புரிஞ்சுக்கிறாங்க பார்த்தா அவங்க உயிர் தெழுந்து வந்ததுக்கு அப்புறம் தான், ஓ தீர்க்கதரிசனத்துல சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் இயேசு கிறிஸ்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க அப்படி பார்த்தா புரிஞ்சுக்கிட்ட வராங்க. ஓகேங்களா? அப்போ அங்க பஸ்கால அடிக்கும் போது ஆட்டுக்குட்டி அடிக்கும் போது அந்த ஆட்டுக்கு ஏதாவது தெரியுங்களா? எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. எதுக்காக இந்த பஸ்காவுக்கு என்ன அடிக்கிறாங்கன்றது கூட யாருக்கு தெரியாதுங்க, அந்த ஆட்டுக்குட்டிக்கே தெரியாது. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்படி இல்லை, எல்லா விஷயமே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா விஷயமே தேவன் என்ன பண்ணிட்டாரு அப்படி பார்த்தா வெளிப்படுத்திட்டாரு. ஓகேங்களா? அப்ப வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் என்ன பண்ணாரு அப்படி பார்த்தா சகிச்சு, எதற்காக நம்ம வந்து இந்த ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியா அடிக்கப்பட போறோன்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா முழுமையா ஒப்பு கொடுக்குறாரு. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் இருந்த எல்லா தீர்க்கதரிசன வசனத்தையும் அவரு நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. ஏதாவது பெண்டிங் வச்சாருங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்ணல அப்படி பார்த்தீங்கன்னா பெண்டிங் வைக்காம முடிச்சிட்டாரு. ஏன் வந்து இயேசு கிறிஸ்து இந்த அளவுக்கு வந்து அர்ப்பணிப்போட செய்யணும்? அவர் தீர்க்கதரிசனத்துல சொல்லப்பட்டாச்சு, ஓகே, தேவன் சொல்லிட்டாரு, ஓகே, இப்ப இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா, ஏன் வந்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்பதான் வந்து என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய சிந்தையில நம்ம போய் பார்க்கணும். அப்போ அவரோட சிந்தையில என்ன ஓடிட்டு இருக்கும், எப்படியாவது இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். ஓகே, வேற இந்த ஒரு விஷயத்த செய்யும் போது அவர் சிந்தை ஃபுல்லா என்ன ஓடிட்டு இருந்திருக்கும்? ஓகே, ஆக்சுவலா ஒரு வசனம் இருக்கும் இல்லைங்களா, அதான் வந்து எல்லாமே வந்து என்ன சொல்ற தம்முடைய சந்தோஷத்தின் பொருட்டு. ஓகேங்களா? அவருக்கு சந்தோஷமே எது அப்படின்னா திருச்சபைன்னு ஒருத்தவங்க வருவாங்க, அந்த திருச்சபை வந்து அவங்க வந்து எந்த ஒரு அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கணும், அவங்க வந்து சபையா மாறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணி ஆகணும், இந்த இடத்துல நான் மரித்து ஆகணும். அதுவும் மரித்து ஆகணும் அப்படின்னா பாவம் செஞ்சாதானே மறிக்க முடியும், பாவம் செஞ்சாதானே மரணம். பாவம் அதான் வந்து பாவத்தின் சம்பளம் மரணம்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பாவம் செஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படி பார்த்தா மறிக்க முடியும். ஆனா பாவமே செய்யாத இவர் எப்படி மறிக்கணும் அப்படி பார்த்தா மறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கணும். அதுவும் சாதாரணமா இல்லை, அடிச்சு நொறுக்கணும். அந்த அடிச்சு நொறுக்கி
அவர் வந்து அந்த ஒரு கஷ்டப்பட்டு அவர் என்ன பண்ணி ஆகணும் அப்படி பார்த்தீங்கன்னா மறிச்சு ஆகணும் அப்படின்றத பார்க்கணும். அதுதான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நம்ம திராட்சை ரசம் பருகும் போதும் அந்த ஒரு அப்பத்தை வந்து பிற்கும் போதும் நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த ஒரு நேரத்தில் நம்மளுக்கு என்ன தோணும் அப்படி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து நமக்காக எப்படிலாம் வந்து என்ன பண்ணியிருக்காருங்க, பாடுபட்டிருக்காரு, எப்படிலாம் அவர் வந்து அடி வாங்கியிருக்காரு, எப்படிலாம் அவர் மறிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு எண்ணம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார வரும். சாதாரணமா அவர் ஒரு வேளை ஏதாவது ஒரு தூக்கு போட்டு சாவடிச்சாவோ இல்லை கத்தியால குத்தி சாவடிச்சாலோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்துருக்குமா? நம்ம அந்த ஒரு பந்தில போய் கை வைக்கும் போது எல்லாரோட கண்ணிலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் அப்படின்னா தண்ணி வரும். ஏன் அப்படின்னா அவர் அந்த ஒரு குரூசிஃபிகேஷன், அந்த நொறுக்கப்பட்டு அவர் மறிக்கும் போது அந்த ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கும் போது நமக்குள்ளார என்ன ஆகும் அப்படின்னா மனம் கசந்து கண்ணில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். அப்பயாவது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக தேவன் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து இந்த அளவுக்கு வந்து கொடுமைனா இந்த உலக ஜனங்கள் கொடுமைப்படுத்தி அவரை வந்து சாகடிச்சிருக்காங்க. எல்லாம் யாருக்காக தான்? நமக்காக தான். நாம சபையா மாறணுன்றதுக்கோசம் தான் இவ்வளவு தூரமும் இவர் வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்காகவாவது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணலாங்க, இன்னும் ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவனுக்கு கிறிஸ்துவுக்கும் உண்மையா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா யோசிக்கணும் இல்லைங்களா? வசனம் படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு. முன்னாடியே சொல்லிட்டாரு, கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறு. 2000 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஒரு சபையை குறிச்சு எங்க சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வந்து மனைவி மேல புருஷர் வந்து அன்பு கொண்டிருப்பாங்களோ அதே மாதிரி திருச்சபை மேல யார் இப்ப அன்பு கொண்டிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து வந்து அன்பு கொண்டிருக்காரு அப்படின்றத பாக்குறாங்க. ஆனா திருச்சபை கரெக்டா இருப்பாங்களா பார்த்தீங்கன்னா அவங்களும் தவறுகள் செய்வாங்க. அந்த தவறெல்லாம் இப்ப யார் தான் திருத்தி ஆகணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் திருத்தி ஆகணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. திருச்சபையும் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தவறு செய்வாங்க, இடருவாங்க. ஆனா அது என்ன பண்ண முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருவசனத்தை கொண்டு என்ன பண்ணணுங்க, அதை கழுவி என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சபையா மாத்துறதுக்கு யார் இப்போ வந்து பாடுபட்டிருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டிருக்காரு. அவர் மைண்டு ஃபுல்லா அது ஒண்ணுதான் இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளவோன்னு அடிக்கப்பட்ட ஒரு விஷயம் எதற்காக அப்படி பார்த்தீங்கன்னா திருச்சபைக்கோசரம் மட்டும்தான். 2000 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நமக்கோசரம் தான் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்காரு இல்லைங்களா? அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். என்ன பண்ணிருக்காரு அப்படி பார்த்தா சபைக்கோசரம் மட்டும்தான் அவர் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான. ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு கரை திரை இல்லாம யார் வரணும் அப்படி பார்த்தீங்கன்னா திருச்சபை வரணும். ஓகேங்களா? நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸை விட உலகத்துல இருக்கிற ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாவே இருப்பாங்க. அப்போ இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளாரே நிறைய பேர் எப்படி இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு துணிகரமான பாவங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பாவங்கள் அநேகர் செய்யறாங்க. ஓகேங்களா? ஆனா அவங்க சபையா மாற போயிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க பாவத்தை விட்டு என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வெளியில வருவாங்க. எது மூலியமா? திருவசனத்தின் மூலியமாக தம்மை சுத்திகரித்து கொண்டு அந்த தண்ணீர்ல கழுவி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதை விட்டு வெளியில வரத்துக்கு அவங்க வந்து முற்படுவாங்க. ஆனா அந்த வெளியில இருந்து வரத்துக்கு முற்படாம நான் அதிலே தான் இருப்பேன் அப்படின்னா அவங்க எந்த ஒரு கிளாஸ் இல்லை அப்படின்னா அந்த சபை வகுப்பாரா போகிறதுக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை. அப்ப அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா திருப்பியும் கிறிஸ்துவ என்ன பண்றாங்க சிலுவையில அறையிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்து பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சு ஞானஸ்தானம் எடுத்து திருப்பியும் அதே ஒரு தவறுக்குள்ளரே இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன ஒரு விஷயத்துல இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ திருப்பியும் மறுதளிக்கக்கூடிய ஒரு விஷயத்துலயும் இருக்காங்க. அவங்கள வந்து கிறிஸ்துவ மறுபடியும் அடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்காங்க இல்லைங்களா? அப்போ அதை மாத்திக்கிறவங்க தான் என்னவா மாற முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா சபையா மாற முடியும். இப்ப சபையா மாறணும்னா யார் மூலியமா தான் வந்தாகணும் அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மூலியமா தான் வந்தோம். அப்போ கிறிஸ்து மரிச்சாதான் சபை என்ன ஆகும் அப்படி பார்த்தா வரும் இல்லைங்களா? நம்ம முன்னாடி கூட பார்த்தோம் இல்லைங்களா? முதலாம் ஆதாம் மரித்தாதான் ஏவாள் வர முடியும். அதை வந்து நித்திரை அடைந்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? ஒரு மரித்த நிலைமைக்கு போயிடணும். ஆதாம் மரித்த நிலைமைக்கு போனாதான் ஏவாளை கொண்டு வர முடியும்.
அதே மாதிரிதான் கிறிஸ்து ஒரு மரித்த நம்பிக்கை போனதுனால மட்டும்தான் இரண்டாம் ஐயாவாளாகிய நாம இந்த ஒரு திருச்சபை வந்தது இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு விஷயம் யார் மூலியமா தான் வந்தது அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா தான் வந்தது. இந்த திருச்சபை வரணும்ன்றதுக்கோசரம் அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா அநேக பாடுகளை அனுபவிச்சிருக்காரு. ஏன் வந்து அவர் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த செய்ய முடியும். அதுதான் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா, ஓகேங்களா, ஒரு ஊர்ல ஒரு அப்பா ஒரு மகன் இருக்காங்க. அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மகன் தவறு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கட்டி வச்சு அடிக்க போறாங்க அந்த மகனை. இப்ப திடீர்னு அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா மகன் வந்து தவறு செய்திருக்கா அப்படின்றது யாருக்கு தெரியுது? அப்பாவுக்கு தெரியுது. ஆனா திடீர்னு அப்பா என்ன பண்றாருன்னா என் பையன் மேல எந்த தப்பும் இல்லை, அந்த தப்பை செஞ்சது நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே இப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா மகனை ரிலீஸ் பண்ணிட்டு அப்பாவை, எந்த ஒரு தவறு செய்யாத அந்த அப்பாவை கட்டி வச்சு அடிக்கிறாங்க, அடிச்சு நொறுக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப மகன் அடி வாங்கியிருந்தா கூட என்ன இருக்காதுன்னா அந்த தவறுல இருந்து வெளில வந்திருப்பாரான்றது தெரியாது. அந்த ஒரு மனசு வந்து உருகி இருப்பாரா, அந்த ஒரு எமோஷனலா ஆயிருப்பாரான்றது தெரியாது. ஆனா எந்த குற்றமும் செய்யாத அப்பா தனக்கோசரம் அடி வாங்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வரும். ஒரு உண்மையாலுமே ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மகனா இருந்தாரு அப்படின்னா எந்த தவறும், என்னோட தவறுக்கு இப்ப என்ன பண்றாருங்க, எங்க அப்பா அடி வாங்குறாரு, அந்த அப்பா அடி வாங்கக்கூடிய ஒரு விஷயம் இவருக்கு எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு இருக்கணும். அப்போ இந்த ஒரு தவறு நான் செஞ்சதுனால தான் இப்ப யார் அடி வாங்குறான்? எங்க அப்பா அடி வாங்குறது. அப்ப நான் இந்த தவறு செய்யாம இருந்தேன்னா இதுக்கப்புறம் அந்த ஒரு தவறு செய்வாருங்களா அந்த மகன்? ஏன் அப்படின்னா அந்த தவறு செய்ய முற்படும் போதெல்லாம் இதனால தானே அப்பா அடி வாங்கினாரு அப்படின்ற ஒரு எண்ணம். இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கும்னா நாம அடி வாங்கினாலும் பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளை என்ன ஆயிட்டாரு, தப்பிச்சுட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் இப்ப யாருக்கு இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு இருக்கும். அதே ஒரு விஷயம்தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சபை வந்து என்ன ஆகிடக்கூடாது, எந்த ஒரு விதத்திலையும் பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாதுன்றது சபைக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் முன்னாடியே யார் வாங்கிட்டா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாங்கிட்டார். அப்போ அவர் முழுமையா நொறுக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது எல்லாமே யாருக்காக அப்படி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனவாட்டி ஆகிய சபைக்காக மட்டும்தான். அதனாலதான் நம்ம ஒரு வசனம் படிப்போம் இல்லைங்களா, எபிரேயர் 14:15, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்படும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவும். என்ன அப்படி பாத்தீங்கன்னா எல்லா பாடுகளுமே நமக்கு வரும். எனக்கு மட்டும் தான் இந்த பாடு வருது, இந்த பாடம் மற்றவங்க வந்தா சகிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா இந்த பாடெல்லாம் யாரு அனுபவிச்சுட்டா? முன்னாடியே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவிச்சுட்டார் இல்லைங்களா? அதனால்தான் நம்ம வந்து எந்தெந்த இடத்துல தவறுவோம், எந்தெந்த இடத்துல விழுவோம் அப்படின்றத யாருக்கு தெரியும் அப்படி பார்த்தா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். அதனால என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா பரிதபித்து பேசுறாரு. யார்கிட்ட? தேவன்கிட்ட பேசுறாரு. எப்படி அங்க அத்தி மரம் வந்து அவ்வளவுதான் வெட்டி என்ன பண்ணுங்க, நெருப்புல போட்டுருங்கன்னு எஜமான் சொல்லும் போது அந்த தோட்டக்காரன் இன்னும் 1 வருஷம் தாங்க நான் என்ன பண்றேன், கனியை வர வச்சிடறேன்னு சொல்ற மாதிரி இங்க நாம அந்த ஒரு உணர்வோட அந்த ஒரு பந்தியில கொண்டு போய் நம்ம கை வைக்கும் போது நமக்காக அந்த ஒரு பந்தியில நின்று இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா தேவன்கிட்ட இன்னும் 1 வருஷம் கொடுங்க, இன்னும் 1 வருஷம் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், இவங்களை கரெக்டா அந்த ஒரு கரை திரை எல்லாத்தையும் நீக்கி உங்கள்கிட்ட என்ன கொண்டு வந்துடுறேன் பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹியூமனா கொண்டு வந்து நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கிட்ட யார் பரிந்து பேசுறாரு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறாரு. அதுவும் எந்த டைமிங்ல அப்படின்னா எப்படி வந்து அந்த வெற்ற டைமிங்ல அந்த ஒரு தோட்டக்காரன் வந்து பேசுறாரோ அதே மாதிரி தான். எப்போ முடிய போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது, இந்த சபை எப்போ முடிய போகுது, இந்த காலம் எப்போ முடிய போகுதுன்னு தெரியாது. ஆனா அந்த ஒரு நினைவு கூறுதல் நாள் வந்து பஸ்கா அனுசரிக்கும் போது என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு புதுசா 1 வருஷத்தை கொடுக்குறாரு. இன்னும் 1 வருஷத்தை என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கூட்டி கொடுக்குறாரு. அந்த இன்னும் 1 வருஷத்தை கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது யார் தெரியுங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது எந்த டைமிங்ல அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்காவை அனுசரிக்கிற அந்த ஒரு டைம். ஓகேங்களா? அப்போ நம்ம அந்த பஸ்காவை அனுசரிக்கிற டைமிங்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்பத்திலையும் இந்த பாத்திரத்திலையும் நான் பங்கு பெறேன். அப்போ நான் அபாத்திரமா என்ன பண்றக்கூடாது, கை வச்சிடக்கூடாது. நான் வந்து வருஷம் நான் என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் 1 வருஷம் கொடுங்க, இன்னும் 1 வருஷம் நான் கேட்டுட்டே தான் இருக்கேன்.
ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா எனக்கு மன்னிச்சு கொடுத்துட்டு தான் இருக்காரு இயேசு கிறிஸ்து மூலமா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்காரு, இயேசு கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசுறாரு, இன்னும் 1 வருஷம் டைம் கேட்டிருக்காரு, இந்த 1 வருஷம் நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தா தன்னை சுத்திகரிச்சு மிகுந்த கனியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம மாறணும். அப்படி இல்லை அப்படின்னா அத்தி மரத்துக்கு என்ன ஒரு நிலைமையோ அதே நிலைமை தான் இப்போ யாருக்கும் வந்துடும், நமக்கு வந்துடும். சொல்றாரு கனி கொடுக்கறதுக்கு நான் பார்த்தேன், கனி கொடுக்கல, இப்போ என்ன பண்ணிடுங்க, வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எஜமான் சொல்றாரு, தேவன் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல நமக்காக பரிந்து பேசுற ஒரே ஒரு ஜீவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ நாம என்ன பண்ற கூடாது பார்த்தீங்கன்னா இந்த 1 வருஷம் கிடைக்கிறத நம்ம அசால்ட்டா நம்மளுடைய மேம்போக்கில் நம்ம என்ன பண்ணுறக்கூடாது பார்த்தீங்கன்னா அலட்சியமாக விட்டாம நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வருடம் நம்மளை என்ன பண்ணணும் அப்படின்னா பாவத்திலேருந்து சுத்திகரிக்கணும். அப்போ ஒரு பாவம் செஞ்சோம் அப்படின்னா அந்த பாவத்திலே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அந்த பாவத்தை சுத்திகரிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா அந்த பாவத்தை விட்டு வெளியில வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா துணிகரமான ஒரு செயலை செய்யாம தேவன் நமக்கு என்ன வச்சிருக்காரோ, நம்ம கிட்ட என்ன கனி எதிர்பார்க்குறாரோ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? வேலை வந்தது கரெக்டாக எப்படி இயேசு கிறிஸ்து அந்தந்த டைமிங்கில் இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நான் இந்த டைமிங்கில் முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சாரோ, நமக்கு கடைசி தருவாய் எது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பஸ்கா டைமிங். அப்போ அந்த பஸ்கா டைமிங்கில் இதுதான் வேலை, இந்த டைமிங்கில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா பெர்ஃபெக்டாக லைஃப் லீட் பண்ணணும், அப்படி நான் வந்து சபையாக மாறணும் அப்படின்றத நம்ம எங்கே முடிவு எடுக்கணும் அப்படி பார்த்தா அந்த ஒரு பஸ்கா பந்தியில் முடிவெடுத்து இன்னும் 1 வருடம் தேவன் நமக்கு கூடி கொடுப்பார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.